வணக்கம். இது அருண் ஸ்டோரி கிரியேஷன். இதில் நம்ம இது 2வது காணொளி. அதாவது ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி நாம் பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி நாம் பேச போகிறோம். பொதுவாக எல்லோருக்கும் தாவரங்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு மரத்தை நடனம் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு ஆசையும் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய சண்டே டிஸ்டர்பஸ் வாயிலாக கூட நம்ம 5000 மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 லட்சம் விதைப்பந்துகளை தூவி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி அதை நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ அப்படி தாவரங்களை பற்றி, ஊர்களை பற்றி, தேவாரத்தை பற்றி, திருமுறைகளை பற்றி, ஸோ இந்த மாதிரி மருத்துவ குறிப்பு, அதாவது இயற்கை மருத்துவம்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய மருத்துவ முறைகள்னு சொல்லலாம், பழமொழிகள் அப்படின்னு சொல்லலாம், விடுகதைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அப்போது ஒரு புக்கை நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த புக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் இந்த புக்கு. பாருங்கள், இவ்வளோ பெரிய புக்கு அது ஆக்சுவலாக. ஸோ இது நம்மளோட சண்டே டிஸ்டர்பஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே நான் இது போட்டிருப்பேன். சரிங்களா? கோவில் தலங்களும் தல தாவரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இது ஓகே மேபி ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு புத்தகம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதில் பேஜஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1400 பக்கங்கள் இருக்குது. இந்த புக்கோட வெயிட்டே 2.5 கிலோ வருது. சரிங்களா? ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக்கில் இருக்குங்க. ஸோ உதாரணத்திற்கு ஒரு ஒரு மரத்தை பற்றி குறிப்பு தர்றாங்க அப்படின்னா, அந்த மரத்தினுடைய பேரை வைத்து எங்கெல்லாம் ஊர் பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு பனைக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு பனை மரத்தை வைத்து ஊர் பேர் வந்தது. சரிங்களா? அந்த ஊர் எங்கே இருக்குன்னா கேரளாவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களை வைத்து ஊர் பேர்கள்லாம் எங்கெல்லாம் வந்திருக்குன்னா, இவங்க ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. ஒடிசா வரைக்கும் தமிழ் பெயர்கள் கொண்ட, அதாவது மரங்களுடைய பெயரை கொண்டு ஊர், ஆனால் அந்த மரத்துடைய பெயர் தமிழில் இருக்கிறது. சரிங்களா? ஒடிசா வரைக்கும் அப்படியே கர்நாடகா, ஆந்திரா, அப்படியே ஒடிசா வரைக்கும் போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விடுகதைகள் கேட்டிருக்காங்க. அதாவது ஊருக்குள்ளே பேசுவாங்கல்ல, ஒவ்வொரு விடுகதைகள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாவரத்தை பற்றி குறிப்பிட்டு அந்த தாவரத்தை பற்றி இருக்கின்ற விடுகதைகளை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழமொழிகள். சரிங்களா? நம்ம இன்றைக்கெல்லாம் ஒரு சில பழமொழிகள்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். அதே மாதிரி இவங்க அந்த தாவரங்களை வைத்து ஒரு 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 பழமொழியெல்லாம் சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பனைக்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படிங்கிறாங்க. சலசலப்புனா ஒரு சத்தம். சரிங்களா? அந்த குப்பையெல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் மாதிரி வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சலசலப்புக்கு பனைக்காட்டு நரி அஞ்சாது. ஏன்னா பனை மரத்துடைய அந்த இலை அப்படியே காத்தாடி மாதிரி, இயற்கையாகவே அது அப்படியே காத்தாடி மாதிரி இருக்கா. ஸோ காற்று அடிக்க அந்த சத்தத்துக்கு அது அந்த நரி கேட்டு கேட்டு இட் யூஸ் டு. சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த வழியில் நீங்கள் போனீங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மாட்டு வண்டியோ ஏதோ ஒன்று நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு பைக்கே ஓட்டிகிட்டு போனீங்கனாலும் அந்த நரி அஞ்சாது. யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும். ஏன்னா அந்த சத்தம் அதற்கு கேட்டு 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 அந்த சலசலப்பு அதுக்கு அப்படியே இருக்கும் மைண்டில். ஸோ அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பு ஒன்றும் அதுக்கு ஏற்படாது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழிக்கான அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு 1000 பழமொழி இருக்குங்க. அவ்வளோ பழமொழிகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது கோரை அப்படிங்கிற ஒரு தாவர வகை. சரிங்களா? அதற்கு கோரை கிழங்கு ஒரு வேலைக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதை வச்சு கூட நம்ம அந்த கிழங்கை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், அதனுடைய பயன் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு பழமொழி. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பழமொழியாக வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி இதில் நிறையா பழமொழிகள் இருக்குது. அதாவது பழமொழிகள்னு ஏன் சொல்கிறேன்னா, இது அடிப்படையாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும்.
இன்னும் சிலர் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து தமிழ் மீது ரொம்ப ஆர்வம்ப்பா, எனக்கு தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா, அதில் குறிப்பிட்ட தாவரங்களை பற்றியும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு மேசிவாக திருஞான சம்பந்தர் வந்து 2வது திருமுறையில் என்னென்ன மரங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு இண்டெக்ஸிங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்திலிருந்து கிடைக்கப்படும் மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்என்டினா ஒரு ரிசர்ச் புக்குங்க இது. சரிங்களா? ஸோ இது யார்கிட்டையெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து இது வாங்கி வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் எத்தனை தாவரங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 மரம், ஒரு 25 மரம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த இந்த நூலில் வந்து கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட தாவரங்களை பற்றி பேசுகிறாங்க. தலைவிருச்சம், அதாவது ஒரு கோவிலில் இருக்கிற தாவரங்களே அத்தனை தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட ரீதியாக, ஊர் ரீதியாக, ஸ்டேட் ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மரங்களை பற்றி இவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த புக்குடைய தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. சரிங்களா? 1600 ரூபாய். சரிங்களா? மொத்தம் பக்கங்கள் வந்து 1480. ஆனால் புக்கோட ரேட் வந்து 1600 ரூபாய். ஆனால் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மறுபடியும் நாங்கள் வந்து லாட்டில் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 25 காப்பீஸ் இருக்குது இப்போது. சரிங்களா? யாராவதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு இந்த புக்கு நாங்கள் வந்து தரோம், இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் வித்தின் இந்தியா. சரிங்களா? நிறைய பேர் ஒருத்தங்க வந்து ஃப்ரான்ஸுக்கெல்லாம் அனுப்ப சொன்னாங்க. இந்த புக்கை நான் ஃப்ரான்ஸுக்கு அனுப்பினேன், இவ்வளோ வெயிட் ரொம்ப காஸ்ட்லியாக வரும், ஸோ அவருக்கு வந்து முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ மற்றவங்க வேறு யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து தருவோம். சரிங்களா? ஸோ இன்க்ளூடிங் கொரியர் எனி பார்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் 500 ரூபாய் கொடுத்து. ஸோ ஆனால் இந்த புக்கில் வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஏன்னா இருங்க, கொஞ்சம் வெயிட்டு பிடிச்சி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? ஒரு பழமொழி, பூவரசன் இருக்க பொண்ணுக்கு அழுவானேன் அப்படின்னு சொல்ல வருது. இந்த பழமொழிக்கு யாராவதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா குறிப்பிடுங்க. ஏன்னா இந்த பழமொழிக்கு அர்த்தம் எனக்கு புரியலை. ஒரு வேளை பூவரசன் பூ இருக்க பொண்ணுக்கு அழுவானேன் அப்படின்னா புரியலை. சரி, உங்களுக்கு யாராவதுக்கு இந்த பழமொழிக்கான விளக்கம் தெரிந்தால் நீங்கள் வந்து இதில் நீங்கள் கூறலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய விடுகதையெல்லாம் இருந்ததுங்க. சரி, இந்த காணொளி முடிக்கும்போது விடுகதையோடு முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, ஒரு 5-6 விடுகதை கேட்போம் நம்ம மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கத்தை எங்கே விட்டேன்னு தெரியல. ஒரே 2 நிமிஷம், நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அது போக நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரியும் சொல்கிறேன். திருக்கரூரூர், ஓகே, அவர் கரூரார் பாடின பாடல்கள் இருந்து கூட இவங்க வந்து தாவரங்களுடைய குறிப்புகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. மருத்துவ பயன்பாடுகள் ஒரு ஓகே, இந்த கோரை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ கோரைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மருத்துவ பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசிவு அப்படின்னு சொல்கிறாங்க, இரத்த சோகை, இரத்த பேதி, ஏகப்பட்டது கொடுத்துருக்குறாங்க. குடல் வலிமை, கிரந்தி அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் நோய் இருக்கா? ஐயோ, இல்லை இப்போ இது இருக்கானே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகேங்க, அந்த விடுகதை பார்ட்டை நான் விட்டுட்டேன், எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த புக்கை பற்றி பேசணுன்னா நிறையா பேசலாம். பட் நான் வந்து ஓவர்வியூவாக சொல்லியிருக்கேன் இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு புத்தகத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.